வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம், 9ஆம் இடம். ஏன் இந்த 4ஆம் இடம், 9ஆம் இடம் குறிப்பாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவங்க நமது தாயும் தந்தையும். இந்த தாயையும் தந்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம், அந்த காரகத்துவத்தின் அதிபதி யார் யார் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அதோடு மட்டும் இல்லை, தாய் ஸ்தானம். தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 4ஆம் இடம். தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் சுகஸ்தானம். பாருங்கள், சுகம் அப்படிங்கிறது அம்மாட்டேருந்து நம்ம பிறப்பெடுத்து பூமி பந்தில் வந்து விழுகிற வரைக்கும் தாயை தான் சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஜாதகர். அதோடு மட்டும் இல்லை, அந்த ஜாதகர் தன்னோட உழைப்பால் உயர்ற வரைக்கும் தன்னோட தாயோட பாதுகாப்பில் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால தான் அது சுகஸ்தானம். தாயோட ஸ்தானம் சுகஸ்தானம்னா தாய் அன்பு இல்லாமல் எந்த ஜீவனும் கிடையாது. அது ஒரு சுகமான சுமைன்னு கூட சொல்லலாம். அதே போல் தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். அப்போது இந்த 4ஆம் இடம், 9ஆம் இடம் இது ரெண்டுக்கும் காரகத்துவ ரீதியாக பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துக்கு காரகன் யாருன்னா சந்திர பகவான். 9ஆம் இடத்துக்கு காரகன் யாருன்னா சூரிய பகவான். அதை தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான், தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அப்படி இருக்கையில் உங்களுடைய ஜாதகத்தில் தாயை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும், அல்லது தந்தையை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும், அதே போல் தாயை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திர பகவானோடு ராகுவோ கேதுவோ இணைந்து இருந்தாலும், அல்லது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியனுடன் ராகுவோ கேதுவோ இணைந்து எங்கு நின்றாலும் நீங்கள் தாய் தந்தையினுடைய கர்மாவை உள்வாங்கி வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த கர்மாவை நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய கர்மா விடுபடுது அப்படின்னா அது அவங்களோடய போயிடும். ஆனால் அதையும் அவங்களையும் தாண்டி நீங்கள் அந்த கர்மாவை வாங்கி வர்றீங்க அப்படின்னா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கண்டிப்பாக சூரியனுடவோ அல்லது 9ஆம் அதிபதியோடையோ ராகுவோ கேதுவோ இருப்பார். தாயை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தோடையோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதியோடையோ அல்லது சந்திர பகவானுடையோ உங்கள் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ இணைந்திருந்தால், நீங்கள் பூர்வ கர்மாவை, அதாவது தாய் தந்தையை அனுபவிக்க வேண்டியதை அவங்க அனுபவிக்க முடியாமல் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் பிறந்திருக்கீங்க அப்படின்றது விஷயம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதக அமைப்பு இருந்து இதுக்கு விடை தெரியாமல் இருந்தாலும், அல்லது இந்த பதிவை பார்த்துட்டு இதுக்கு விடை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கோவிலை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னா, இந்த தாய் தந்தையோட கர்மாவை அனுபவிக்கக்கூடிய கிரக அமைப்போடு பிறந்து நிறையா பேர் அவங்களோட சொத்து சுகத்தையே அனுபவிக்க முடியல, கடுமையான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. தினம் தினம் உழைச்சாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறாங்க. சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடையாது. ரொம்ப மன நெருக்கடியோடையும் பண நெருக்கடியோடையும் தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரியான வேலை கிடையாது, சரியான வருமானம் கிடையாது, சரியான இருப்பிடம் கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அவங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக உங்களுக்கு இந்த பதிவை நான் பதிவு மூலமாக அதுக்கான ஒரு பரிகாரத்தை தர்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் ஜாதக அமைப்பு இருந்துச்சு, அதாவது சூரியனுடன் ராகு கேது இணைஞ்சி இருந்தாலும், 4 9ஆம் அதிபதியோடையோ இல்லை 4 9ஆம் இடத்துலையோ சூரியன் இருந்தாலும், சூரியனுடன் ராகு கேதுகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரணும். இது பூர்வ ஜென்ம கர்மாவை வாங்கி வந்த அமைப்பு. இந்த அமைப்பு எங்கே போனால் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றோரம் உள்ள பாபநாசம், பேரிலே உங்களுக்கு தெரியும், பாபத்தை நாசம் செய்யக்கூடிய ஊர் பாபநாசம். அந்த பாபநாசம் போயிட்டு அங்கே உள்ள புலவர் நாசேஸ்வரர் அவரையும் உலகமையும் முறைப்படி
வணங்கி முதல்ல அந்த தாமிரபரணி ஆற்றுல குளிக்கணும். குளிச்சுட்டு உங்களுடைய பழைய துணியை அங்கேயே கழட்டி போட்டுட்டு புது துணி உடுத்தி விநாயகர் வழிபாடு பண்ணி மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குரும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இது அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறாரு இந்த வாக்கியத்தை. ஆகையினால் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் உள்ள முக்கிய தீர்த்தத்தில் நீராடி புது துணி உடுத்தி, ஏன்னா புது துணி உடுத்திட்டு நீங்கள் கோயில் உள்ளே போகிறதே ஒரு புது ஜென்மம் எடுத்து போகிற மாதிரி. அதனால தான் உங்களுக்கு எந்த தீர்த்தத்தில் குளித்தாலும் பழைய துணியெல்லாம் கந்தல் துணி அங்கே போட்டுட்டு புது துணி உடுத்திட்டு போங்கன்னு சொல்கிறது. நீங்கள் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு புது துணி உடுத்திட்டு சிவபெருமானுக்கு ஒரு மாலை கட்டி போட்டு உங்கள் பேரில் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும். அது உங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வருதோ அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அந்த நாள் சனிக்கிழமையாகவோ திங்கட்கிழமையாகவோ இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாக நீங்கள் இந்த கோயிலுக்கு சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை போங்க. ஏன்னா இது உங்கள் பாவத்தை அறுக்கக்கூடிய பாவத்தை நாசம் செய்யக்கூடிய ஒரு சிவஸ்தலம், பரிகார ஸ்தலம். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்ட பாவத்தை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம், சிவன் ஸ்தலம். இங்கே தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு முறைப்படி புது துணி உடுத்திட்டு அங்கே போய் பலிபீடத்தில் முதல்ல உங்கள் மனசில் உள்ள அழுக்கையெல்லாம் பலி கொடுத்துட்டு கணபதியை வணங்கிட்டு நந்தி பகவானை வாங்கிட்டு கொடிமரத்தை வணங்கிட்டு சிவபெருமானுக்கு போய் உங்கள் பேரில் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் வர திங்கட்கிழமையும் உங்கள் நட்சத்திரமும் இணைந்து வர்ற நாளுக்கு இந்த கோயிலுக்கு போனால் மிகச்சிறந்த யோகம் உண்டு. உங்கள் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்து வர்ற நாளுக்கு இந்த கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணால் மிகச்சிறந்த யோக பலனை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது. ஆனால் எப்போ போனாலும் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க சிவபெருமான்கிட்ட. அம்பாள்கிட்டையும் போய் உங்கள் பேரையும் உங்கள் நட்சத்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கணும். அபிஷேகம் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ஆனால் 2 பேருக்கும் அம்பாளுக்கும் சிவனுக்கும் மாலை கட்டி போடணும். அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும், சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும். கோவிலை 11 முறை வலம் வர வேண்டும். வந்துட்டு உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து போங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போங்க. 8 வருஷம் தொடர்ந்து போங்க. உங்களோட பூர்வ ஜென்ம தோஷம் அனைத்தும் நிவர்த்தி ஆகிடும். ஒரு முறை போயிட்டு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏறக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். போய் வந்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.